வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய
தமிழ் பாரம்பரியத்தின் மூலங்கள் 3வது பிரிவு, 3வது பாகம், மகா குண்டலினி யோகம் அறிமுக வகுப்புக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நான் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இங்கு வியாச மாஸ்டர் இலங்கை அஷ்டாங்க யோக மந்திரிலிருந்து நமக்கு இந்த வகுப்பை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார். அவருக்கும் எமது நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மாஸ்டர் ஓவர் டு யூ. அவருடைய வகுப்பை கையளிக்கின்றேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு யோகத்திற்கு ஏற்ற நாள் என்று கூட கூறலாம். ஒரு சிறப்பான ஒரு நாள், விநாயகருடைய ஒரு நாள். அதனாலே தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மூலாதாரத்து மூண்டலுக்கணலை காலால் எடுப்பும் கருத்தறிவித்தே. இது ஔவையாருடைய விநாயக அவள். இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கும் என்று காணப்படுகின்ற சதுர்த்தி நாள். இந்த குண்டலினி மகா யோகத்திற்கு ஒரு பின்புலம் ஒன்று காணப்படுகிறது. Subhangi அல்லது Noel, can you make me a co-host so it's easier? Yes, I'm trying. Just that if you just spotlight on the main screen. Yeah, hold on. Trying to spotlight. ஆகவே நாங்கள் இந்த தமிழ் ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினை சில காலமாக சுபாங்கி சிவா கனடா அந்த யோகா அமைப்போடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். எங்களுடைய அந்த காலத்திலிருந்து அந்த வகுப்புகள் நடைபெறுகின்ற பொழுது நோயல் இருந்தார், வடிவேல் அங்கிள் இருந்தார், சிவானந்தன் ஐயா அவர்கள் இருந்தார்கள். இப்படி பல பேர் இருந்தார்கள். மதியை காணவில்லை போல இப்படி பல பேர் இருந்தார்கள். டிரைவிங் குட் குட். இப்படி எல்லாரும் இணைந்து செய்கின்ற பொழுது சுபாங்கி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த குண்டலினி யோகத்தை பற்றி இந்த வகுப்பை செய்கின்ற பொழுது, செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது, நாங்கள் இந்த வகுப்பை செய்கின்ற பொழுது தெரியும் உங்கள் எல்லோருக்கும், இந்த யோகம் என்று வருகின்ற பொழுது 2 பாரம்பரியங்கள் காணப்படுகின்றன. ஒன்று வைதீக பாரம்பரியம் ஒன்று காணப்படுகின்றது, இரண்டாவது தமிழ் ஆகமம் காணப்படுகின்றது. வைதீகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் நாத் சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். ஆதிநாத், கோரக்கநாத் என்ற ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முறை காணப்படுகின்றது. இரண்டாவது முறை ஒன்று காணப்படுகின்றது சித்தர்களை அடிப்படையாக கொண்டு. ஆனால் நாங்கள் எல்லோரும் பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு பின்னணியிலே இருக்கின்றபடியினாலே, பல்கலைக்கழகத்திலே எந்த வகையான ஒரு பாடத்திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதே திட்டத்தை தான் நாங்கள் எப்பொழுதுமே படிப்பித்துக் கொண்டிருக்கோம். இப்ப நாங்கள் ஆசனங்களை எடுத்தால் என்ன, பிராணாயாமத்தை எடுத்தால் என்ன, தியானத்தை எடுத்தால் என்ன, ஹதயோக சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய வைதீக சம்பிரதாயத்தை நாங்கள் வழக்கமாக படித்ததை படிப்பிப்பது, இவ்வளவுதான். அப்பொழுதுதான் நாங்களும் சுபாங்கியும் கைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள்கள் இந்த யோகத்திலே மிகவும் ஆழமான நிலையிலே தமிழ் சித்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே தமிழ் பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு கற்கை நெறியை நாங்கள் தொடங்கலாமா என்று 1 வருடத்துக்கு முதல் யோசித்தோம். அதற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட 2 வகுப்புகள் 2 வகுப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் ரூட்ஸ் 1, 2 என்ற வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்றவர்கள் ஆன்மீகத்தோடும் தமிழ் அறிவோடும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். நான் எதையும் ஒரு குறையாக கொள்ளவில்லை, ஒப்பீட்டுக்காகவும் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த ஒரு ஆன்மீகத்தையுமே நாங்கள் ஒப்பிடக்கூடாது. எந்த ஒரு அறிவையும் நாங்கள் ஒப்பிடுவது அழகல்ல. அப்படி இருந்தாலும் கூட இந்த தமிழ் சித்தர்களிலே ஒரு சிறப்பான ஒரு தன்மை காணப்படுகின்றது.
அந்த சிறப்பான தன்மை எங்கே பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால், வைதீக சம்பிரதாயத்தைச் சேர்ந்த நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், தமிழ் சம்பிரதாயத்தை சேர்ந்த சித்தர்களும் இருக்கின்றார்கள். இந்த 2 சம்பிரதாயங்களை நாங்கள் எடுக்கின்ற பொழுது, இந்த நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது வைதீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுடைய நூல்கள் பல காணப்படுகின்றன. அவர்களுடைய சமாதிகள் ஆங்காங்கே காணப்படுகிறது. அதே போல தமிழ் சம்பிரதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தமிழ் சம்பிரதாயத்தை சேர்ந்த சித்தர்களுடைய நூல்கள் சில காணப்படுகின்றன, பல இல்லாமல் போய்விட்டன. ஆனால் இந்த தமிழ் சித்தர்களை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய ஒரு அழகு என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை, தங்களுடைய சக்திகளை ஒரே இடத்தில் குவித்து இன்று அவை மிக பெரும் ஆலயங்களாக என்றும் மிக பெரும் நிலையிலே மக்களுக்கு அந்த ஆன்மீக பிராண ஒளியினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற பலர் பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருப்பீர்கள், பல முறை இந்தியாவுக்கு விஜயம் செய்திருப்பீர்கள் இல்லையா? இது ஒரு கலந்துரையாடல் தான். ஸோ யார்கிட்டையாவது பேரை சொன்னா உடனே மைக்கும் ஆன் பண்ணிட்டு கதைக்க வேணும். சரியா ஸ்ரீஹரி? ஸோ நீங்க சொல்லுங்க, வடநாட்டில் சொல்லக்கூடிய இந்த யோகத்தை அடிப்படையாக கொண்ட ஆலயங்கள் 2 சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ சமாதி உள்ளவர் இடங்கள் என்று சொல்லுங்க பார்ப்போம் உடனடியா. கேதார்நாத். கேதார்நாத் யாருடைய ஜீவ சமாதி? நீங்க இப்ப டக்குன்னு ஆதிசங்கராச்சாரியார். ஆதிசங்கராச்சாரியார் அவர் சரி, ஆதிசங்கராச்சாரியாருடைய சமாதி அது மிகவும் பின்பற்ற காலத்திலே வந்தது. குட், வெரி குட். சுஜானி? அதே பதில் தான். சரி, அந்த இடத்துக்கு போனபடியினாலே மிக இலகுவாக இருக்கிறது. வித்யா, யாராவது உங்களுக்கு உடனடியாக மனதிலே வரக்கூடிய வடநாட்டிலே ஹதயோக சம்பிரதாயத்தை அடிப்படையாக, யூ நீட் டு ஆன் தி மைக், சொல்லுங்க. I did not south, right? You're asking north. Oh, north சம்பிரதாயம். No. ஓகே, வேற யாராவது இங்க? ஆனால் இது ஒரு சும்மா ஒரு தகவலுக்காகத்தான். ஏனென்றால் எனக்கு இங்கு மிக அதிகாலை வேளை, அங்கே இருக்கிறவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் 7:30 இருக்கும். அதுவும் இன்று மிக நல்ல ஒரு நாளாக இருந்திருக்கும். அதனால யாருமே சில எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பார்த்து கொண்டே இருப்பேன், நான் மனதுக்குள்ளே தூங்கிக் கொண்டே இருப்பேன். இது என்னுடைய ஆற்றல். சிலருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் வடிவேல் அங்கிள் அடிக்கடி அவங்களை கூப்பிட்டு 2 கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சித்தர்கள் சம்பிரதாயத்தையும் ஹதயோக சம்பிரதாயம், இப்ப ஆதிசங்கரரை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், அவரை நாங்கள் ஹதயோக சம்பிரதாயத்துக்குள்ளே நாங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு வேதாந்தி, அவர் ஒரு ஹதயோகி அல்ல, முதலாவது. ஆனாலும் கூட ஆதிசங்கரருக்கு முன்பே அந்த ஆலயம் வந்து விட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில இடங்களிலே ஆலயம் ஏற்கனவே இருந்தது, அந்த இடத்திலே அவர்களுடைய சமாதி வைக்கப்பட்டது. இது ஒரு கருத்து. இன்னொரு தன்மை ஒன்று இருக்கின்றது. இந்த சித்தர்கள் தங்களுடைய பிராணசக்தியை அங்கே பதிவு செய்தார்கள். அந்த பதிவு செய்ததனுடைய பலனாக, அந்த ஆற்றலினுடைய தன்மை காரணமாக ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. அப்படி பலர் ஆலயங்கள் இருக்கிறது. திருமூலருடைய ஆலயம், திருமூலருடைய சமாதி தில்லையிலே காணப்படுகிறது. ராமதேவருடைய சமாதி அழகர் மலையிலே காணப்படுகிறது. கும்பமுனியினுடைய சமாதி அனந்த சயனத்திலே காணப்படுகிறது. கொங்கணவர் என்பவர் ஒரு மிக பெரும் தமிழ் சித்தர். நான் சொல்லுவதெல்லாம் 18 சித்தர்கள். இவருடைய சமாதி திருப்பதியிலே இருக்கிறது. அதே போல கமலமுனி, இவருடைய சமாதி ஆரூரிலே இருக்கிறது. இப்படி அந்த கிரியாபாபாஜியினுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னா, இதை ஒரு அழகாக பாடலாகவே சொல்லுவார்கள். சட்டமுனி என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சித்தர். அவருடைய அது திருவரங்கத்திலே இருக்கிறது. போகநாதருடைய சமாதி பழனியிலே இப்ப நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அந்த சில கோயில்களை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நந்தி தேவர் காசியிலே காணப்படுகிறது. இப்படி 18
18 மிகப்பெரிய முதன்மை சித்தர்களை எடுத்தால் இந்த 18 சித்தர்களும் தங்களுடைய பிராண ஆற்றலை ஒரு இடத்திலே வைத்து அது பலகாலத்திற்கு பின்பு இன்று ஆலயங்களாக இருக்கின்றன. அதனாலேதான் உங்களுக்கு தெரியும், ஆலய வழிபாடு என்று வருகின்ற பொழுது இந்த ஆலய வழிபாட்டிலே எங்கே சக்தி காணப்படுகின்ற என்ற அறிவு தெரிந்திருக்க வேண்டும். புரிகிறதா? இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னென்றால், கோயிலுக்கு போனால் எப்படியாவது மூலஸ்தானத்தை பார்க்க வேண்டும். உண்மைதான், ஏதோ கஷ்டப்பட்டு மூலஸ்தானத்தை பார்த்து விடுவோம். ஆனா மூலஸ்தானத்தோடு எங்களுடைய வழிபாடு முடியக்கூடாது. ஏனென்றால் மேக்சிமம் திருப்பதியில 30,000 ரூபாய் கொடுத்தாலும் 30 நிமிஷம் கூட நிற்க முடியாத நிலையில தான் இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் இதே பிரச்சனை தான். ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் சக்தி ஸ்தானங்கள் காணப்படுகிறது. நீ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், மதுரை மீனாட்சி அம்மனை எடுத்தீர்கள் என்றால் 16 சித்தர்களுடைய சமாதிகள் அங்கே காணப்படுகிறது. நீங்கள் இலங்கையை எடுத்தீர்கள் என்றால், கதிராமத்திலே எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வடநாட்டு சம்பிரதாயமாக இருந்தாலும் கூட அங்கு ஏறக்குறைய 12 சமாதிகள் காணப்படுகிறது. மிகவும் பலம் பொருந்திய இடம். இதே போல நீங்கள் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி ஈஸ்வரத்தை நீங்கள் எடுங்கள். நல்லூர் அது ஒரு வேற்று மதமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு தமிழ் சித்தர்களை பொறுத்தவரையிலே, தமிழ் அறிஞர்களை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் என்று வந்தவுடன் மதம் அங்கே முக்கியத்துவம் பெறுவது கிடையாது. இலங்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல சித்தர்கள், பல சூஃபி பெரியார்கள் சமாதிகள் நிறைவாக அமைந்த ஒரு அழகான தேசம்தான் இலங்கை தேசம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஆலயம் ஒன்றுக்கு செல்லுகின்ற பொழுது, இந்த ஆலயத்துக்கு சென்றால் என்னுடைய துன்பம் நீங்கும், இந்த ஆலயத்துக்கு சென்றால் செல்வம் நிறைவாக பெறும், இந்த ஆலயத்துக்கு சென்றால் திருமணம் வரும் என்ற அடிப்படையிலே கோயில்களை தெரிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற பலர் யோகத்தை அடிப்படையாகவும் யோகத்தை பின்னணியாகவும் கொண்டவர்கள். ஆகவே இங்கே அடிப்படையிலே எதை அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள் என்பது ஒரு கேள்வி. What did they install? அவர்களுடைய வெறும் உடம்பை வைத்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா வெறும் உடம்பை எடுத்தால் அது சில காலத்துக்கு பிறகு மண்ணாகி போய்விடும். அவர்கள் என்ன செய்தார்கள்? 5 கோஷங்கள் காணப்படுகின்றன. இந்த 5 கோஷங்களிலே சில இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில வேளைகளிலே குழப்பத்தன்மை இருக்கும். சொல்லுவார்கள், இந்த சித்தர் அவர்களுடைய சமாதி இங்கே காணப்படுகிறது. இன்னொரு இடம் சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அகஸ்தியர் இங்கேயும் இருக்கிறார், அகஸ்தியர் அங்கேயும் இருக்கிறார், அகஸ்தியர் இங்கேயும் இருக்கிறார் என்பார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், சித்தர்களால் மட்டும்தான் அவருடைய 5 கோஷங்கள் இருக்கிறது. இது எங்களுடைய அறிவுக்காக 5 கோஷங்கள் என்று சொல்லுவோம். அந்த 5 கோஷங்களையும் 5 வெவ்வேறு இடங்களிலே அவர்களால் அங்கே வைக்கக்கூடிய ஆற்றல் தமிழ் சித்தர்களுக்கு அதிகமாக இருந்தது. இதுதான் அடிப்படை. ஆகவே இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், எங்களால் ஒரு தனி மனிதனால் அந்த அறிவை அறிகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பூரண ஆற்றல் என்ன, அந்த ஆற்றலை பூரணமாக விளங்கிக் கொண்டு அந்த ஆற்றலை நோக்கி நான் செல்லுகின்ற பொழுது என்னுடைய ஆற்றலின் பிரமிப்பு அதிகமாக இருக்கும். அப்ப இந்த ஆற்றல் எதிலே தங்கி இருக்கிறது? இப்ப நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கு செய்யக்கூடிய சுபாங்கி எடுத்தீர்கள் என்றால், சுபாங்கி ஒரு 3 நாடுகளில் ஒரு 5 பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பார்கள். என்று அவர்கள் 3 வேலை செய்கிறார்கள். அவருடைய கணவர் இருக்கிறாரே, அதே பக்கத்துல நோயல் இருக்கிறார், அவர் ஒரு 4 வேலை செய்வார். சரியா? அதனால பல வங்கிகளில் வைப்பார்கள். அதுபோல எது முக்கியம் என்றால், என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆற்றல். நீங்கள் தியானம் செய்கிறீர்கள், வழிபாடு ஏதோ ஒரு கட்டத்தில் 5 நிமிஷம் பிரேயருக்கு போகலாம், 5 நிமிஷம் சர்ச்சுக்கும் போகலாம், 5 நிமிஷம் கோயிலுக்கு போகலாம். ஒரு அர்ச்சனையை செய்து அப்படியே சுத்தி வந்து சுண்டைக்காயை வாங்கிட்டு பொங்கலையும் வாங்கிட்டு போகலாம். ஏதோ ஒரு விதத்திலே மைக்ரோ டாட் ஆஃப் எனர்ஜி உங்களுடைய உடம்பிலே சேர்க்கிறார். சிலர் அனுஷ்டானத்தை செய்கிறார்கள். எல்லா படிமுறைகளிலுமே மிக குறுகிய நேரத்தில் அதிகப்படியான ஆற்றல்களை சேமிக்கக்கூடிய ஆற்றல் எங்கு வருகிறது? அனுஷ்டானத்திலே தான் வருகிறது. அதனாலே தான் தீட்சை முக்கியம் என்றார்கள்.
பேருக்கு தீட்சை எடுப்பதல்ல. அப்ப அந்த அனுஷ்டானம் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், தமிழிலே அந்த அனுஷ்டானத்தை ஒருவர் கைகொள்ளுகின்ற பொழுது his body is program, அவருடைய உடம்பு இந்த பிராண சக்தியை வைத்துக் கொள்வதற்கான ஆற்றல் காணப்படுகிறது. இப்ப நாங்கள் எவ்வளவு காலம்தான் 5 வருடம் 10 வருடம் எவ்வளவு காலம்தான் யோகா செய்தாலும் கூட ஒரு பிராணனை ஈர்க்கின்ற ஆற்றல் என்னிடம் இருக்கின்றதா என்றால் ஒரு கேள்விதான். நான் ஆசனம் செய்கின்றேன் என்பதற்காக நான் பிராணாவை என் உடம்புக்குள்ளே தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கின்றதா என்றால் ஒரு கேள்வியாக. அப்போ ஒரு கேள்வி வரும், எவ்வாறு பணத்தை நகைகளை நீங்கள் ஒரு வங்கியிலே அல்லது ஒரு சேஃப்ல பெட்டகத்தில் சேர்த்து வைக்கின்றீர்களோ அதுபோல உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஆற்றல் இருக்குதல்லவா, உணவின் மூலமான ஆற்றல், படிப்பின் மூலமான ஆற்றல், யோகா பயிற்சி செய்வதன் மூலமாக பல காரணிகளினாலே உங்களுக்கு ஆற்றல் வருகின்றது. அந்த ஆற்றலை நீங்கள் உடம்பிலே எங்கே சேமிக்கின்றீர்கள் என்பதுதான் கேள்வி. Noel, what do you think? All the super energy, where do we get stored in this system? Which part of the system? டக்குன்னு சொல்லிடணும் ஆன்சரை, புரியுதா? What's the question? எங்க எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது? இப்ப புரியுதா சுபாங்கி? எதுக்கு கேள்வியா கேட்க? இப்ப நாங்க செய்யற when you go to a church or whenever you go to a having a food or whenever you are collecting, there is an energy formula which is stored in your system. Which part of your system does the energy get stored? Let others answer. ஆத்மாவில். அவர் ஃபைனல் ஆன்சரை சொல்லிட்டார், புரியுதா? The answer is correct. ஆத்மால தான் நிறைவாக பதியும். ஏனென்றால் ஒரு உடம்புல இருந்து உயிர் போகிற பொழுது 3 விடயங்கள் சேர்ந்து போகும். அதோடு 3 முனையும் இணைகின்ற பொழுது 25 தத்துவங்கள் ஒன்று சேர்ந்து போகிறது ஆன்மாவில் தான். ஆனா ஆன்மாவுக்கு போக முதல் எங்கு சேரும்? ரகு எங்க? உங்களோட ஆன்சர் கேட்குது இல்ல. Causal body. Okay, good. Sujani? Chakrasla. எங்க? Chakrasla. Vidya? பல இடங்கள்லையா? பாருங்களேன், கஷ்டப்பட்டு ஒரு மைக்க கொடுத்தா சைன் லாங்குவேஜ்ல கதைச்சா நியாயமா? ஸ்ரீஹரி? சக்ராஸ். அடிப்படையில எங்களுடைய அடிப்படை தன்மை என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் செய்கின்ற தவம், நான் செய்கின்ற மந்திர உச்சாடனம், நான் செய்யக்கூடிய அடிப்படையான பிரயாஸ், நாளாந்த வழிபாடு, அதோடு சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிறைவான the finest essence of the food என்று இருக்கிறது. அந்த உணவின் மூலமாக வரக்கூடிய ஒரு சக்தி, அதே போலமாக என்னுடைய மனதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஐ ஹேவ் ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலினாலே ஏற்படக்கூடிய ஒரு தைரியம், இவை எல்லாமே முதலிலே சேருகின்ற இடம்தான் சக்கரங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு அன்னமய கோஷத்துல பிசிக்கல் பாடியில் சேர்ந்து விட்டால் இட் இஸ் அ ப்ராப்ளம். குவெஸ்சன் இஸ், ஏன் பிசிக்கல் பாடியில் சேர்ந்தால் ப்ராப்ளம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களிடம் என்ன காணப்படுகிறது? உங்களிடம் செல்ஸ் காணப்படுகிறது. ஒரு செல்லுக்கு ஆக குறைந்த வருடம், the maximum years of a cell is only 7 to 10 years. அப்ப எந்த செல்லுல நீங்க பதியறீங்கன்றது தெரியாது. There was a Sweden, Stockholmல there was a Karolinska Institute ஒன்று இருக்குது, டாக்டர் ஃப்ரைசன். டாக்டர் ஃப்ரைசன் அவருடைய டீம் ஒரு ரிசர்ச் செய்திருந்தாங்க. ஒரு செல்லினுடைய, ஒரு மனிதனிலே காணப்படுகிற செல்லுக்கு எவ்வளவு ஆயுட்காலம் என்று, the life span of a cell.
அப்ப உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய பல செல்களை அவர்கள் எடுத்து பார்த்த பொழுது ஆக கூடின ஒரு செல்லினுடைய காலம் 7 வருடம் மேக்சிமம். சில உறுப்புகள்ல மட்டும் அது 10 வருடமாக இருந்தது. They did this carbon 14 dating மெத்தட் ஒன்று இருக்கிறது, அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதுலதான் உங்களுக்கு தெரியும், சில வருடத்துக்கு முன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பார்க்கிற பொழுது there was a டைனோசரஸ். அந்த டைனோசரஸினுடைய ஏஜை when they calculated it as 260 மில்லியன், அதாவது 26 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த உயிரினம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கின்றது என்று கண்டுபிடித்தார்கள். அதே போலதான் இந்த ஹரப்பா மொஹஞ்சோதாரா என்ற சிவிலைசேஷன் இல்லாடி இந்த கீழடி ஆராய்ச்சி எல்லாம் செய்தது எதை வைத்து என்று சொன்னால் கார்பன் 14 டேட்டிங். இதை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் அந்த அந்த ஆராய்ச்சியினுடைய முழுமையான விவரங்கள் இன்னும் வரவில்லை. அது தமிழர்களுடைய வரலாற்று பார்வையை பொறுத்தது. அப்போ இந்த உடம்பிலே நாங்கள் சேகரித்து வைக்கின்ற பொழுது, இப்ப நீங்க மசில்ஸ், இப்ப நீங்க எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், ஜிம்முக்கு போறது ரொம்ப சந்தோஷம். ஏன்? நல்ல ஒரு புஜம் ஒன்று வர வேண்டும் என்று சொல்லி, they like to express I have a good புஜம் என்று சொல்லி. அது நல்லதுதான். ஆனா இருக்கிற கொஞ்ச காலத்துல சரியா புஜத்திலேயே நீங்க எனர்ஜியை கொடுத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் எனர்ஜி வில் கெட் டைல்யூட்டட். அதனாலே தான் என்ன செய்தார்கள், எங்கே சேமிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு வருகின்ற பொழுது எனர்ஜி இஃப் இட் கேன் பி சேவ்ட் இன் த சக்ராஸ், உடம்பிலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் அல்லது ஆதாரங்கள் இவற்றிலே சேகரிக்க தெரிந்திருந்தால் அவை மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும். இந்த அறிவை பற்றியது, அதாவது எவ்வாறு இந்த சக்தியை சேகரிப்பது, இந்த சக்தியை தேவைக்கு ஏற்றாற்போல எவ்வாறு பாவிப்பது என்ற அந்த பூரண அறிவை பற்றி கூறுகின்ற ஒரு கற்கை நெறி அல்லது த நாலேஜ் சிஸ்டம் தான் மகா குண்டலினி யோகம். இப்ப நீங்க சாதாரணமாக எடுத்தால் அடிப்படையிலே எத்தனை சக்கரங்கள் உங்கள் உடம்பிலே காணப்படுகிறது சுஜானி? அடிப்படையா 7. ஸ்ரீஹரி? 7. ராஜு சார் வணக்கம் சார். வணக்கம். 14, மேல 7 கீழே 7. 14. பர்ஃபெக்ட். அதெல்லாம் வித்தல சுத்தல பார்த்தாலெல்லாம் சேர்த்தாங்க. Rajuji is one of the greatest spiritual teacher. I'm very humbled and honored for coming, sir. போன முறை வந்தாரு, ரொம்ப one of the great masters of இருக்கக்கூடியதுல. அதான் அவருடைய ஒரு அழகு பாருங்க, such a great master. He gives us the encouragement. அதனாலே நான் ரொம்ப கவனமா இருக்கும். போன முறையும் அப்படித்தான். நான் வழக்கமா வகுப்பு செய்யும்போது ஜாலியா செய்வேன், யாரடா கேள்வி கேட்க போறான்னு. ஆனா அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும், ஓஹோ இந்த இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு. அதனால தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கமிங். இட்ஸ் a great pleasure and honor. ஐயா சொன்னது போல இந்த உடம்பிலே நீங்கள் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இதை பற்றி நிறைவாக படிப்போம். ஒவ்வொரு கோஷத்தை பற்றியும் ஒவ்வொரு 14 அடிப்படையிலே காணப்படுகிறது. இதனுடைய வார்த்தை பிரயோகங்களிலே வித்தியாசம் இருக்கலாம். இன்று நான் அந்த 14 எதை பற்றி சொல்லுகிறேன், பிறகு அந்த 14 பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்வோம். இந்த சக்தி ஸ்தானங்கள், அது சக்கரங்கள். சாதாரணமாக அதற்கு நாங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் என்ற அந்த ஸ்தானங்களை சொல்லுவோம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஸ்தானம் என்பது அதுதான் பெயர். ஆனால் வாட் இஸ் த நேம் ஆஃப் த எனர்ஜி என்று ஒன்று வருகிறது, புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வால்ட் இருக்கும், பவர் இருக்கும், டென்சிட்டி இருக்கும். அதை வருகின்ற பொழுது அதை 14ஆக வகுத்தார்கள். அதனுடைய சக்தியினுடைய ஆற்றலினுடைய பேரை அந்த காலத்திலே வகுத்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவம். இது அடிப்படையில் பிந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம். இதுதான் உடம்பிலே காணப்படக்கூடிய
14 ஸ்தானங்கள். இதற்கு அப்பால உங்களுடைய உடம்புக்கு மேலேயும் காணப்படுகிறது, உடம்புக்கு கீழேயும் காணப்படுகிறது. இன்று ஒரு அறிமுக வகுப்பு அல்லவா? So அதனால I'm just giving you a picture, a skeleton of that knowledge. அப்ப நாங்கள் வழக்கமாக என்னத்தை படித்தோம்? மூலாதாரத்தினுடைய அதிபதி பிரம்மா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். We may have different of opinions. இந்த பிரம்மா விஷ்ணு என்று வழக்கமா சொல்வார்கள் இல்லையா, 4 தலையுடைய பிரம்மா எங்கேயோ ஒரு பரலோகத்திலே இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கிடையாது. 4 இதழ்களை கொண்டது, the 4 energies. மூலாதாரத்துல 4 இதழ் இருக்குது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதற்கு ஒடுத்த இதான். ஆனால் அதை சிலர் என்ன செய்தார்கள்? They personified it and they gave a form. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ சொர்க்கலோகத்துல சுஜானி, ஆமா நான் சொர்க்கலோகத்துல போயிட்டு பிரம்மாவை பார்க்க போறேன், நான் விஷ்ணுவை போய் பாட்கடல்ல ஸ்விம் பண்ணி போய் பார்க்க போறேன், அவர் ஸ்னேக்ல படுத்திருப்பார் என்றெல்லாம் நினைத்தீர்கள் என்றால் அவ்வாறு நடக்காது. படுக்கல, அவர் வாட்டர்லையும் இருக்கல, அவருடைய காலை வந்து லட்சுமி அமர்த்தி கொண்டிருக்கிறதால வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன கேட்பாங்க? வைஃப் கமெண்ட், நல்ல மசாஜ், இதுகள் எல்லாம் கிடையாது. அதுல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறது அந்த? நான் இது ஒன்றை பற்றி நாங்கள் சொல்வோம். பிரம்ம விஷ்ணு, விஷ்ணுவினுடைய ஸ்தானம் ஸ்வதிஷ்டானம். அது எது? ஐம்பூதங்களிலே நீர்த்தன்மை. அந்த ஐம்பூதங்களிலே வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டருடைய தன்மையை பற்றி சொல்லுகின்றபடியினாலே அதை அழகாக உருவகப்படுத்தினார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய மகா குண்டலினி யோகம் என்று வருகின்ற பொழுது இந்த 14 எனர்ஜி சென்டர்ஸ், பிரம்ம விஷ்ணு ருத்ரன், ருத்ரன் என்று சொல்லுகின்ற பொழுது the speed is high. நல்லா புரிஞ்சுக்கலாம். the density of the energy என்று ஒன்று இருக்குது. இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிற பொழுது போனை சார்ஜ் பண்ணலாம். சில எலக்ட்ரிசிட்டி இருக்கு, காரையே சார்ஜ் பண்ணலாம். அந்த கார் சார்ஜ் பண்ற இடத்துல உங்க போனை வச்சா என்ன நடக்கும் சேகரி? அவ்வளவுதான், உங்க போன். புரியுதா? அது மாதிரி டிபெண்டிங், அதாவது வந்து ஆற்றலின் தன்மையை பொறுத்து நாமம் வேறுபட்டது. அதனாலேதான் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவம் என்று சொல்லி அடிப்படை சக்திகள் காணப்பட்டது. இவையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் நீங்கள் இந்த கழுத்து இருக்குது இல்லையா, கழுத்துக்கு கீழே காணப்படுகிறது. அது போல கழுத்துக்கு மேலேயும் காணப்படும். கழுத்துக்கு மேலே என்று சொன்னா இந்த உடம்பை நீங்கள் எடுத்து இன்னும் அண்டம் பிண்டம் என்று வகுப்போம். அதிலே இந்த இடத்திலே ஃப்ரம் ஹியர் டு அபவ்லே தான் விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம் என்று சொல்லக்கூடிய ஏனைய எனர்ஜி சென்டர்ஸ், ஏனைய சக்கரங்கள் காணப்படுகிறது. நன்றாக புரிந்து இந்த எல்லா சக்கரங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சுபாங்கி சில நேரம் இடையில திடீர்னு யாரும் கதைப்பாங்க, அதை பார்த்து மியூட் பண்ணிருங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளவு சக்கரங்களுக்கும் நீங்கள் சக்கரங்கள் என்று எடுக்கிற பொழுது சில நேரத்திலே உங்களுக்கு ஒரு குழப்பமின்மை ஏற்படும். ஜஸ்ட் கன்சிடர் இட் as junctions or energy centers, ஆற்றலினுடைய இடங்கள் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த சக்கரங்கள் அவ்வளவும் இயங்குவதற்காக, அடிப்படையிலே இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இத்தனை சக்கரங்கள் இருக்குது அல்லவா, இந்த சக்கரங்கள் எல்லாம் இயங்குவதற்காக மொத்தம் 51 அக்ஷரங்கள் காணப்படுகிறது. அந்த அக்ஷரங்கள் தான் சக்தியை வழங்கும், சக்தியை பெறும். the main, இப்ப நீங்க சாதாரணமாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி இதே எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மெயின் சென்டர் இருக்கும், அதுக்கு நிறைய வோல்டேஜ் வரும். ஆனா அது வீடுகளுக்கு வருகிற பொழுது அந்த வோல்டேஜஸ் வந்து குறையும். அதே போல இந்த உடம்புல என்ன நடக்கும் என்றால், இந்த ஆதார ஸ்தானங்கள் இருக்கிறது. அந்த ஆதார ஸ்தானங்களுக்கு அடிப்படையில இந்த 14 காணப்படுதான் மெயின் ரிசீவிங் சென்டர்ஸ். அது 51ஆக டிவைட் ஆகும்.
அப்ப மூலாதாரத்துல பாத்தீங்கன்னா இப்ப வழக்கமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதழ் என்றார்கள். ஆக்சுவலி இட் இஸ் அ நர்வ்ஸ், நாடி. அந்த ஆங்கிலத்துல அல்லது தமிழ்ல நாங்க நர்வ்ஸ் அப்படி எடுக்க வேண்டாம். அந்த மூல நாடி, இந்த நாடி என்று சொல்லும் இல்லையா, பிராணன் பயணிக்கும் பாதை தான் நாடி. அப்படி 51 சக்கரங்களிலே 51 நீங்கள் படித்திருப்பீர்கள் இதழ்கள் என்று சொல்லி 51 நாடிகள் காணப்படுகின்றன. இப்ப மூலாதாரத்திலே 4, சுவாதிஷ்டானத்திலே 6, மணிபூரகத்திலே 10, இப்படியே கூட்டிக் கொண்டு போகலாம். அநாகதத்திலே 12, விசுத்தியிலே 16, ஆக்ஞையிலே 3 என்று இப்படியே கூட்டிக் கொண்டு போவீர்கள். நிறைவாக 51 வரும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆதாரங்களுடைய இதழ்களிலே ஏற்படக்கூடிய இந்த அதிர்வுகள் இருக்குதானே, வைப்ரேஷன்ஸ், இது அடுத்தது. So now comes the vibration. மொத்தம் இந்த உடம்புல how many type of vibrational frequencies இருக்குது என்று வருகிற பொழுது 51,180 வகையான அதிர்வுகள் இந்த உடம்பிலே காணப்படுகிறது. There is 51,180 type of frequencies within the body. புரிகிறதா? இது எப்படி இந்த 51,180 வந்ததுன்னு சொல்லி மெல்ல மெல்லமா படிப்பேன். என்னத்துக்கு எல்லாத்தையும் ஒரேடியா படிச்சு கால வேளையில் அல்லது நல்லா பழுக்க போற நேரத்துல பிரெயினை ஹெவி ஆக்குவான், சூடாக்குவான். ஒண்ணும் வேணாம், சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. திஸ் இஸ் வாட் யூ ஆர் மேட் அப் ஆஃப். இப்போ ஒவ்வொரு 6 மாசமும் ஆடிட் பண்ணுவீங்கல்ல ஸ்ரீஹரே, யூ வில் ஆடிட். நோ, அரே திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட், திஸ் இஸ் மை வெல்த், திஸ் இஸ் மை ஹெல்த், மெடிக்கல் செக்அப். இந்த பாமதி அக்காவை எடுத்தீங்கன்னா அடிக்கடி போவாங்க மெடிக்கல் செக்அப்புக்கு, ஜஸ்ட் டு see நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஏன்னா உலகத்திலே பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எது தெரியுமா? முந்தி வந்து மெடிசின் வாஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து மெடிக்கல் செக்அப் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நோயால் நீங்கள் வந்து ரிட்டையர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட் ஆன் அ மெடிக்கல் செக்அப், கெட் ஃபியூ எக்யூப்மெண்ட்ஸ், வில் பி அகெயின் அ மல்டி-பில்லியனியர். புரியுதா? ஒரு டெஸ்ட்டுக்கு இலங்கையில் the actual cost is 75,000, but we pay 3,000 rupees. So you can see the ratio of profit. ஒரு பேசிக் பிளட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் 850 வரும். ஆனால் உண்மையாகவே அதனுடைய காஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வழக்கமாக 2 இயர்ஸுக்கு பிறகு இட் இஸ் ஒன்லி 75 cents. 75 cents எங்க, 800 rupees எங்க. திஸ் இஸ் த ப்ராஃபிட், பட் இட் இஸ் ஓகே, லெட் தெம் டூ. சரிதானே? ஸோ அப்ப இந்த உடம்புல we need to know, எந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கிற பொழுதும் நாங்கள் அதான் இந்த தமிழர்களில் இருந்தக்கூடிய மிக அழகான விடயம் என்னென்று சொன்னால், இந்த விடயங்களை அக்கு வேறாக ஆணி வேறாக ஆராய்ந்தார்கள். உடம்பிலே 51,180 வகையான அதிர்வுகள் காணப்படுகிறது. அதுல பாமதி அக்கா, நீங்க எவ்வளவுக்கு வரி பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இந்த அதிர்வுகள் குழம்பும். இந்த அதிர்வுகள் குழம்புகின்ற பொழுது நாடிகள் சமநிலையற்ற நிலைக்கு வரும். சமநிலையற்ற நிலையிலே வருகின்ற பொழுது அது எந்த நாடி எந்த உறுப்போல அல்லது எந்த ஆர்கனோல இணைந்திருக்கிறதோ அந்த உறுப்பு பழுதடையும். அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் யோகத்திலே நாடி சுத்தி என்று சொன்னார். இது ஏன் நாங்க யோசிப்போம் இல்லையா, சும்மா இருக்கிற இந்த 2 ஹோலை வச்சு என்ன பாடுபடுத்தணும். இப்படி மூடி இப்படி ஒரு மூச்சு எடுத்து அதை அப்படியே மூடி இப்படி வெளியில விட்டு திரும்ப மூச்சு எடுத்து திரும்ப வெளியில வருவோம். அதே மூச்சு தான். அதுக்கு அங்கால கும்பகம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் பிடிச்சும் வைப்போம். அதுல ஒரு ஈக்குவேஷனை போட்டாங்க, 16க்கு எடுத்து 64க்கும் போட்டு 32 விடுடான்னு சொன்னாங்க. என்னத்துக்காக? அதே காத்து அதே மூக்கு, உடம்பும் பெருசாகுது இல்ல, எக்ஸ்ட்ரா பவர் சித்தியும் வரமாட்டேங்குது. அப்ப ஏன் தான் சொல்லியே கொஞ்ச நாள் செய்தாங்க. அப்புறம் ஸ்ரீஹரி டயர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் சமரன்னு சொல்லி அவங்க ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆளை 1 வருஷம் ஒழுங்கா கிளாஸ்ல வைக்கிறதுக்கு என்ன பாடுன்னு கேட்டு பாருங்க சில இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ட. வாட் யூ சே சுபாங்கி? எல்லாரும் வெரைட்டியா வேணுமா? ஆனா அங்க 51,000 அதிர்வுகள் இருக்கு. அந்த 51,000 அதிர்வுகளையும் ஒரே அதிர்வுல, ஆகவே கர்ப்பத்துல இருக்கிற பொழுது ஒரே அதிர்வுல இருந்தது. அந்த குழந்தை 3 வயதாகிற வரைக்கும் ஒரே அதிர்வுல இருந்தது. பிறகு அந்த அதிர்வு மாறத் தொடங்கியது.
அப்ப யோகத்திலே அப்ப ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள் என்று சொன்ன இப்ப நோயிலெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப நோயிலையோ வித்யாவையோ சுஜானியோ ஸ்ரீஹரியோ எங்கள் மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் என்று சொன்னாங்கன்னா நான் வழக்கமா சொல்லுவேன், மரத்துல கட்டி வச்சுட்டு வெளுவெளுண்டு வெளுக்கணும். என்னத்துக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்? இன்டெலிஜென்ட் ஃபூல்ஸ் தான் சொல்லுவோம். பிகாஸ் பிஎம்பாங்க, எம்பிஏம்பாங்க, அதும்பா இதேம்பாங்க, பிளான் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம். ஏனண்டா ஹிட்லர் வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஹிட்லர் சொன்னார், நீ சாகுன்ற பொழுது உனக்கு எக்ஸஸா ஏதாவது வெல்த் இருந்தா அவ்வளவு வெல்த் நீ உழைச்சதுண்டா நீ ஒரு படுமுட்டாள் என்றார். பிகாஸ் அந்த காசை கொண்டு போறது இல்லை தானே. நோயல் யோசிப்பாங்க, இல்ல அது சில்ட்ரனுக்கு தான் கொடுக்கணும்னு. அது தேவையே இல்லை. சில்ட்ரன் நோஸ் ஹவ் டு ஏர்ன். நீங்க வச்சுட்டு போற எக்ஸஸ் காசு எல்லாம் அவங்கள ரூயின் பண்றதுதான் ஃபார்முலா. வடிவேல் அங்கிள் சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அதனால அங்கிள் தயவு செய்து நல்லா அனுபவிங்க அங்கிள். இலங்கைக்கு வாங்க, இந்தியாவுக்கு வாங்க, எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அனுபவி ராஜா, அனுபவி. புரியுதா? உடம்பிலே ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது? இந்த சமநிலைப்படுத்துகின்ற அந்த பொறிமுறைக்கான படிமுறைகள் தான் பிராணாயாமம். அதனுடைய வெற்றி தான் ஒன்ஸ் ஐ ஹவ் அச்சீவ், அந்த வெற்றியினைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? குண்டலினி யோகம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வி வரும்? இந்த குண்டலினி யோகம் என்றால் என்ன? ஸ்ரீஹரி சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இந்த குண்டலினி யோகான்னு சொல்ற பொழுது என்ன உடனடியா உங்க மனசுல வருது? Alignment of our nadis and pranaya. Good. Vidya? குண்டலினி சக்தி எழுப்புறது, சக்கரங்களை ஆக்டிவ் பண்ணி பிராண சக்தியை கூட்டுறது. இஸ் குட். மனோஹரி சொல்லுங்க. இவங்க எல்லாம் அரவாசி பேர் ஏன்னா செஷனுக்கு வந்து வீடியோ ஆஃப்ல இருக்கிறாங்களோ தெரியாது. அதை விட வராமலே இருக்கணும். அப்பதான் வாராரு மதி. சொல்லுங்க மதி. மனோகரி சொல்லுங்க. குண்டலினி யோகம் என்றால் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது? மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை மேலே கொண்டு வருவது குண்டலினி என்றுதான் எனக்கு தெரியும். நீங்க சரியா சொல்லிட்டீங்க. குட். மதி? மூலாதாரத்துல இருக்கிற அந்த சக்தியை மேலே எழுப்பி சஹஸ்ர தளத்துக்கு கொண்டு போய் அங்க ஒருமைப்படுத்துறது. என்னத்துக்கு அது செய்யணும்? சும்மா இருக்க வேண்டியதானே. இருக்கிறது இருக்கட்டும். ஏன் சும்மா தூங்குறது எல்லாத்தையும் எழுப்பணும்? What for? சமாதி நிலைக்கு போறது. எதுக்கு சமாதி? இப்ப கடவுள் வந்து சொன்னாரா, மதி வா உனக்கு நான் மோட்சத்தை தருவேன் என்றா இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் விட்டு டொக்குன்னு போவீங்களா? அதான் உலகியல் அம்பிட்டுட்டாங்க. அதுதான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நோ சிவபெருமான், கிவ் மீ half an hour. ஆனா இங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, டக்குன்னு போயிடுவாங்க, ரெடியா இருக்கிறாங்க. எப்படா சிவன் வந்து கூட்டிட்டு போறமா? ரைட். சில சாதாரணமாக அவர்களுடைய கருத்து என்னென்றால், குண்டலினி யோகாவை பொறுத்தவரையில ஒரு பாம்பு இருக்குதான். அந்த பாம்பு சுருண்டு கிடக்குதான். அந்த சுருண்டு கிடக்கிற பாம்பை எழுப்புவதுதான் குண்டலினி யோகம் என்பது ஒரு கதை. இது ஒன்று இருக்குது. ஆனால் அது குண்டலினி யோகம் அல்ல. அதுக்காக சிலர் என்ன செய்கிறார்கள்? சும்மா இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பை எடுத்து கழுத்துல போட்டு அதுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து அதுக்குரிய ஒரு பாய்சனை எடுத்து அதை வந்து மைன்யூட் பண்ணி டிராப் பண்ணி டைல்யூட் பண்ணி அதையெல்லாம் குடிக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் குண்டலினி யோகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப குண்டலினி யோகம் என்றால் என்ன என்பதை மட்டும் நான் உங்களுக்கு அந்த ஜஸ்ட் டு ஹேவ் அ கிளியர் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தெளிவான ஒரு விளக்கம். குண்டலினி யோகம் என்றால் என்ன என்று சொன்னால், சாதாரணமாக உங்களுடைய பிராண சரீரத்திலே விந்து, அதாவது கிரியேஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்களா, விந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது ஆணாம இருக்கலாம், பெண்ணாம இருக்கலாம். பெயர்கள் தான் மாறுபடும். விந்து, ஸ்ரோனிதம் என்று சொல்லுவோம். இந்த விந்து என்ன செய்யும்? 3 பாகமாக காணப்படும். இந்த 3 பாகமாக உருவாகி அது கீழ் நோக்கி காணப்படும். இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு விந்து. சோ விந்து என்று சொன்னால் என்ன? இட் இஸ் a codified and highly densified energy. ஒன்றாகி திரண்டு
கீழ் நோக்கி காணப்படும். இட் will be focusing down. அதை மேல் நோக்கி எழுப்புகின்ற முறைதான் குண்டலினி யோகம். புரியுதா? இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் சில விஷயங்கள், அதாவது அதிர்வுகள், அதே போல சக்கரங்கள். அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்த சப்ஜெக்டை விளங்கினீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் விளங்கும். ஓகே, ஒருக்கா யோசிச்சு இல்ல நோட்ஸ் எடுக்கிறவங்க நெடுங்கோ பார்ப்போம். அப்ப என்ன நடக்கும்? இந்த விந்து, தட் எனர்ஜி, அதனாலதான் தமிழிலே ஒரு அழகான சொல் ஒன்று காணப்படுகிறது. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று. அர்த்தம் என்னென்றால், அந்த எனர்ஜியை நாங்க டிசிபேட் பண்ணியே விட்டுட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு we will not be able to achieve the fullness. அப்ப என்ன நடக்கும்? ஒரு விந்து ஒன்று காணப்படும். அந்த விந்து 3 பாகமாக சுற்றி காணப்படும். அது கீழ் நோக்கி காணப்படும். அந்த கீழ் நோக்கி காணப்படுகின்ற அந்த எனர்ஜியை காற்றின் மூலமாக மட்டும்தான் எழுப்பலாம். ஒரு தடியை எடுத்து சுபாங்கின தலையில டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சா எழும்ப மாட்டாங்க. உடம்ப போட்டு ஆட்டு நீங்க சில நேரம் பாருங்க பார்ப்போம், சில நாடுகள்ல இந்த குண்டலினி யோகான்னு சொல்லி போட்டு உடம்ப ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. நல்லா வியர்க்கும். வியர்ந்து அவங்க அப்படியே களைப்படைந்து போயிடுவார்கள். களைப்படைந்து போகிற பொழுது ஒரு புத்துயிர் தன்மை ஏற்படும். அந்த புத்துயிர் தன்மையை சொல்வார்கள், அதோ பாரு உன்னிடம் குண்டலினி ஏறிவிட்டது. அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. அது மசில் எனர்ஜியோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப எப்பொழுது அன்னமய கோஷம், the physical body காமாகுதோ, எப்பொழுது மனோமய கோஷம் காமாகுதோ, அந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பிராண பயிற்சி இருக்கு இல்லையா, கும்பகம், இப்படி செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இந்த பிராணாபாய பயிற்சிகள் என்ன செய்ய வேண்டும்? எங்கே அந்த குண்டலினி உறங்கி இருக்கிறதோ, எங்கே அந்த விந்து உறங்கி கொண்டிருக்கிறதோ அதுல போயிட்டு இந்த காத்து பட வேண்டும். பட்டு 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 அது கிளம்பத் தொடங்கும். அது கிளம்பத் தொடங்குகின்ற பொழுது உடல் புத்துயிர் பெறும். அப்ப என்ன நடக்கும்? இந்த கீழ் நோக்கி காணப்படுகின்ற அந்த விடயம் மேல் நோக்கி எழும்பத் தொடங்கும். இந்த பொறிமுறை, இந்த ப்ரோசஸ், இந்த பொறிமுறையைத்தான் குண்டலினி யோகம் என்றார்கள். இந்த குண்டலினி யோகம் இயல்பாகவே எங்களிடம் இருக்கும். சிலருக்கு ஆல்ரெடி இட் இஸ் ஆக்டிவேட்டட், சிலருக்கு இயங்காமல் இருக்கும், சிலருக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுக்கான சில அறிகுறிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரம் படித்தோம் இல்லையா, மூலாதாரம் என்றால் என்ன, இந்த சக்கரங்கள் என்றால் என்ன, சக்கரங்களுடைய 14 நிலைகள் என்ன, இதிலே காணப்படுகின்ற அதிர்வுகள் என்ன, இதிலே காணப்படும் 51,000 அதிர்வுகள் என்ன, இவற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்ல. இதிலே ஏதாவது கேள்வி இருக்கா வடிவேலங்கள்? இல்லை, எனக்கு சில சாதாரண அடிப்படை விடயங்கள் தான் தெரிஞ்சது. இப்போ இன்றைக்கு தான் எனக்கு விளங்குது. அதில் 14 சக்கரங்கள் இருக்குது. அது பிறகு 51 மாறி பிறகு 51,000 நாடிகளாக அந்த அதிர்வுகளாக எல்லாம் மாறுது. அனுப்படியால் நான் இந்த உங்களோட மிச்ச 10 கிளாஸையும் படித்த பிறகு இந்த கேள்வியை கேட்ட ஒரு வேளை அதுக்கு மறுமொழி தெரியக்கூடும். சரி, இதுதான் அடிப்படை. அதனால 2வது அவங்க என்ன சொன்னாங்க, குண்டலினி யோகத்தை பற்றி வருகின்ற பொழுது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த யோகத்திலே ஆர்வமாகவும் யோகத்திலே பயிற்சி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. வழக்கமான எங்களுடைய மூச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த மூக்குக்கும் வயிற்றுக்கும் இடையிலே தான் இந்த சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கும்.
அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மூக்குக்கும் வயிற்றுக்கும் இடையிலே நீங்க செய்து கொண்டிருக்கிற பயிற்சியினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. There is no use in it. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த இடகலை பிங்களை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னாலே இயங்க வேண்டிய இந்த செயற்பாட்டை பின்னோக்கி செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். இதான் அடிப்படை. இதுதான் குண்டலினி யோகத்தில் பிராணாயாமம் என்றால் இட் இஸ் நாட் அபவுட் யுவர் நோஸ் அண்ட் ஸ்டமக் கனெக்டிங். அது அழகான பாடல் தமிழிலே சொல்லுவார்கள், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. In the name of God, I'm telling you the secret and science of how to do the breathing. நாங்க சாதாரணமா செய்யறது இதுதான். ஆனா அதுவும் செய்ய வேண்டாம். அது செய்தால்தான் அதனுடைய அடுத்த பரிணாமத்துக்கு போகலாம். ஆனா அதை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் ரிசல்ட்ஸ் வரல தானே. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ரிசல்ட்ஸ்னோ நாம் விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு மாசம் விட்டுட்டு திரும்ப வர்ற பொழுது யூ நீட் டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். இதுதான் பிரச்சனை. அனுஷ்டானத்திலையும் இதுதான் பிரச்சனை. ஒரு நாள் அனுஷ்டானத்தை விடுகின்ற பொழுது கயிறு அருந்திரம். பிராணாயாமத்திலும் இதுதான் பிரச்சனை. ஒரு நாள் விடுகிற பொழுது கயிறு அருந்துவிடும், மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது அவரவருடைய பக்குவத்தில். சிலருடைய பக்குவம் இருக்கின்றது, சில காலம் விட்டாலும் கூட தொடங்கிடலாம். அப்போ என்ன அடிப்படையில என்ன செய்யணும்? மூச்சுக்கும் வயிற்றுக்கும் இடையிலே ஏற்பட பயணத்தை அவர்கள் யோகம் என்று கருத மாட்டார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் தமிழ் சித்தர்களுடைய அடிப்படை கொள்கை. அதனாலேதான் இந்த விளக்கத்தை கொடுத்தார். ஹவு ஷுட் யூ டூ அ பிராணாயாமம், ஹவு ஷுட் யூ டூ அ நாடி சுத்தி. இதுக்கு விளக்கம் கொடுத்த முதலாவது பாடல், உருத்தரிந்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல். அப்ப இப்படி செய்ய வேண்டியதை அப்படியே செய்து அப்படியே பேக்வேர்டா கொண்டு வந்து அப்படியே கொண்டு வாருங்கள். சிவபுராணத்துல பார்க்கலாம். இதான் இந்த 8 ஃபார்முலா என்று வரும். ஸ்ரீஹரி புரியுதா? அந்த சர்க்குலர் ஆஃப் ஹவ் இட் மூவ்ஸ் இஸ் தி 8. கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த கோர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டெர்மினாலஜிஸ் படிக்க வேண்டி வரும், which will be helping you. இன்ன சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று சொல்லி எங்களுடைய எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படித்திருக்க வேண்டும். எந்த இடத்துல என்னென்ன எனர்ஜிஸ்கள் காணப்படுகிறது என்ற ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு தொடர்ந்து பயிற்சிகளை பற்றி அறிய வேண்டும். அதே போல இந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய அடிப்படைத்தான். இந்த சக்கரம் காணப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த சக்கரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஜம் காணப்படும். இந்த பாருங்களேன் ஸ்ரீஹரி, இந்த நாடி காணப்படும். இந்த இடத்துல உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணினீங்களாக இருந்தால் அந்த நேரத்துல எப்படி அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்டது. இது தொடர்பாக எத்தனையோ பெரிய 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 சித்தர்கள் தமிழிலே அழகான வார்த்தைகளாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஔவைப்பாட்டியாருடைய விநாயகர் அகவல் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி சோர்ஸ் புக் ஃபார் குண்டலினி யோகம். நிறைய எல்லாம் சொல்ல மாட்டாங்க. மூலாதாரத்து மூண்டலும் கனலை காலால் இருப்பும். கால் என்று சொன்னால் லெக் கிடையாது. கால் என்பது பிரெத். சரியா? அப்ப கால் தானேன்னு சொல்லி பிரசன்னாவை பிடிச்சி காலை பிடிச்சி அமர்த்தி விட்டா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது ஸ்ரீஹரி. உயிர் தான் மேல போகுது. புரியுதா? மூலாதாரத்து மூண்டலும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னு போகுது. ஆகவே இது மாதிரியாக பல்வேறு தமிழிலே பல்வேறு வகையான பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த பாடல்களை பற்றியெல்லாம் நாங்கள் படிக்கின்ற பொழுது
அடிப்படையிலே குண்டலினி யோகம் மட்டுமில்லை, அடிப்படையிலே நாங்கள் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், அது உடம்பிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இவை சம்பந்தமான விடயங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தன்மை கொண்டு வரும். புரிகிறதா? மனோகரி அம்மா, ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நீங்க இந்த விந்துவை பற்றி 3 பாகமா இருக்கு, அது கீழ் நோக்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப உடம்பு முழுக்களும் ஆண் பெண் இல்லாம உடம்பு முழுக்களும் இந்த விந்து இப்படி கீழ் நோக்கித்தான் இருக்குதா? இல்லாட்டி இல்ல, உடம்பு குறிப்பிட்ட அதாவது வந்து மூலாதாரம், அதாவது இந்த ஸ்பைன் இருக்கு இல்லையா, முதுகெலும்பு இருக்கு இல்லையா, இந்த முதுகெலும்புல நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா மூலாதார ஸ்தானம் என்று ஒன்று இருக்குது. இந்த மூலாதார ஸ்தானத்தை ஒட்டி அல்லது அதற்கு கீழே அந்த விந்து வந்து அந்த எனர்ஜி காணப்படும். அந்த எனர்ஜியைத்தான் மேலே எழும்பும். நீங்கள் விந்து என்று எடுக்கிற பொழுது ஸ்பெர்ம் என்று பொருள் எடுத்தால் பிழைச்சி போயிடும். அது ஸ்பெர்ம் கிடையாது. அதாவது வந்து நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறவர்கள் 36 தத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் உருவாகின்ற பொழுது விந்து நாதம் என்று ஒன்று இருக்கிறது. விந்து இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி எனர்ஜி. அந்த பிரைமரி எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம் மூலாதாரம். அந்த விந்துவை பற்றி சொல்லப்படுகிறதே தவிர, ஆனால் அந்த விந்து கட்டியாக வேண்டுமென்றால், அந்த விந்து நன்றாக இயங்க வேண்டுமாக இருந்தால், நார்மலாக இருக்கக்கூடிய பிசிக்கல் விந்து கட்டியாகிற பொழுது அதிலே, அதனால்தான் அதை சொன்னார்கள் ஓஜஸ் தேஜஸ் என்று சொன்னார்கள். The ojas becomes as the tejas. அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விந்து தான் இருக்குமா? ஒரு விந்து சக்தி தான் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரு விந்து தான் இருக்கும். ஒரு விந்துனா ஒரு ஸ்பெர்ம் கிடையாது. பிரபஞ்சம் படைக்கிற பொழுது விந்து காணப்படும். அது ஒவ்வொரு ஸ்தானங்கள்ல வித்தியாசமாக இருக்கும். அதான் விந்து, பரவிந்து, பரநாதம் என்று அப்படியே அது வந்து இந்த இதுக்கு மேல ஒவ்வொரு நிலையில, ஆனா உடம்புக்கு அடியில அதனுடைய ஒரே ஒரு இதுதான் காணப்படும். ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி காணப்படும். நன்றி, நன்றி. வித்யா, anything you want to say or add? இல்ல. சுஜானி, any questions? ரகு, நீங்க அல்லது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஹரி. ஒரு question இருக்குது. So பிராணாயாமம் breath வந்து மூக்குக்கும் ஸ்டமக்குக்கும் வண்டி இல்லாம போகணும்டா, பட் விந்து மூலாதாரத்துக்கு கீழே இருக்கண்டா. இஸ் தட் மீன் தன் பிராணாயாமாவை அவ்வளவு டீப்பா கீழே மூலாதாரம் மட்டும் கொண்டு போகணும்ன்றது? உதாரணத்துக்கு, it's a good question. பாருங்க, do this practice. எல்லாரும் பாருங்க, என்ன செய்வீங்க என்றால், உங்களோட கை இருக்குல்ல, இந்த கையை நார்மலா அப்படி வைங்கோ. ஃபேன் வேலை செய்யக்கூடாது மேலேயா, பிகாஸ் ஃபேன் வேலை செய்தா அது டைவர்ஷன் வரும். இப்போ நீங்கள் இந்த கையை இப்படி வச்சிருந்து எல்லாரும் நல்லா மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இப்படி போக 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 எந்த இடத்துல மூச்சு படுது, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதி மூச்சு வந்து இந்த பாம்புல படாது. ஸோ அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வெளி மூச்சினுடைய அளவு பிரகாரம் இவ்வளவுதான். அதை யூ ஹேவ் டு அசஸ் ஃபர்ஸ்ட். எல்லாரும் பண்ணுங்க. Just keep your palms like this. இப்போ சில நேரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மூக்கு இப்படிதான் இருக்கும், ஆனா காத்து இப்படி வராது. சிலருக்கு காத்து இப்படி போகும். செய்து பாருங்க. Keep your palms like this. Just nicely breathe in, breathe out. So density of the breath is there. Length of the breath is there. Humidity of the breath is there. Quantity of the breath is there. இப்போ எவ்வளவு வரைக்கும் you are able to feel the breath. Close your eyes. கண்களை மூடி அப்படியே அந்த சுவாசத்தை அப்படியே எடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அங்கால போகும்போது the breath வந்து குறைய தொடங்கும். So you won't be able, and air is touching. You need to know air is different from breath. Srihari, இப்போ நீங்க ஒரு வெளியில ஒரு விஷயத்தை விட்டுங்க, ஏர் வரும். Breath is different. Breath has a density. Air வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், just ஒரு air flow மாதிரி இருக்கும். So you need to know the difference between an, இப்போ மூச்சுக்குள்ள ஏர் எதுவும் தெரிந்திருக்கணும், breath எதுவும் தெரிந்திருக்கணும். அப்ப எவ்வளவு இருக்குது? இப்ப சிலருக்கு இங்க வரைக்கும் இருக்கும், இங்க வரைக்கும். அப்ப எங்க வரைக்கும் இருக்கணும்? நாங்க குண்டலினி யோகம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய பிரெத் நேவல் வரைக்கும் வந்திருக்க வேண்டும். இப்ப நேவல் வரைக்கும் வாரதாக இருந்தா
ஒரு 6 மாசமாவது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இப்ப புரியுதா? Good question. All of you understood. This is how you measure how your technique is working. Good. Vadivel uncle, okay. Shubhangi, you want to say something or add something? We have 4 minutes more. Good. Noel, would you like to add something? Noel is a beautiful critic from Canada. So you will have interesting questions like last time. Well, the only question I have, இது வந்து if you're நீங்க வந்து எவ்வளவு டீப்பா பிரீத் பண்றீங்கறத பொறுத்து தான் அந்த டிஸ்டன்ஸ். So நீங்க டீப் breath இருக்கு சொன்னீங்களா சும்மா normal breath? This is normal breath. In the normal breath you assess. நார்மலா அப்படி கையை வச்சு நார்மல் breath. ஃபோக்கஸ்டா நல்ல ஒரு பஸ்திரிக்கா அல்லது கபால பாத்தியை போட்டுட்டு செய்தீங்கன்னா that is not your actual breath. Good. Raj, any questions? No. Madhi is okay? ஏதாவது? ஓகே சார். Okay. சிவானந்தன் ஐயா ஏதாவது சொல்லணுமா? ஐயா அன்மியூட் பண்ணணும் ஐயா. அன்மியூட் பண்ணுங்க மாஸ்டர். ஒன்றுமில்லை ஐயா. நன்றி. கிரி, you want to ask anything? ஏதாவது சொல்ல விருப்பமா? இல்லாது நானும் பாமரன். ஆனா எனக்கு சக்கரம் என்றாலே என்னது விளங்கல. 14 சக்கரம் இருக்குன்னு சொல்றீங்க. சக்கரம் என்றால் வீல்னு தான் நான் எனக்கு விஷுவலைஸ் பண்றேன். நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச ஆள். நான் வந்து எனர்ஜி என்றா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் நான் பார்க்கிறேன். அப்ப அதுக்கு மேலே எனக்கு விளங்குது இல்லை அது. பரவாயில்ல, அப்படியே எடுத்துருங்க. யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். த பாடியில சட்டில் பாடி இருக்குது இல்லையா, சட்டில் பாடியில தேர் ஆர் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ என்ன நடக்கும்டா, அந்த உடம்புல just like the external இதுல மாதிரி we have electromagnetic waves. அந்த electromagnetic waves தான் 51,000 types of electromagnetic waves of the different frequencies இருக்குது. பவர் சோர்ஸ் இருக்குது. அந்த பவர் சோர்சஸ் ஆர் எனர்ஜி சென்டர்ஸ் தான் தமிழ்ல they call it as சக்கரங்கள். நாங்க அடுத்தடுத்த வகுப்புல வரும்பொழுது ஐயா I will be explaining. நீங்க சொல்றது விளங்கல? பிரெயின் வேவ்ஸ் தானே இந்த என்செஃபலோகிராஃப்ல பிக்கப் பண்றது, அந்த சென்சஸ் தலையில வச்சு பிக்கப் பண்றது. என்செஃபலோகிராஃப்ல ஒரு ஒரு சார்ஜ் ஒன்று பிக்கப் பண்ணுது. அப்ப அது நீங்க எப்படி இதோட ரிலேட் பண்ணுவீங்க? அதாவது வந்து இந்த பிரெயின்ல வரக்கூட நியூரோ ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு தானே. நியூரோ ஃப்ரீக்வன்சி ஒன்லி டீல்ஸ் வித் த பிசிக்கல் பாடி. இப்போ எங்களோட உடம்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாடியில வந்து we have physical body, mental body, emotional body, intellectual body, intuitional body, pranic body என்று சொல்லி there are different types of bodies are there. அப்ப அந்த ஒவ்வொரு பாடிக்கும் there are different frequency energy flows. Next class, we will touch base. I'll go into the fundamentals of that so that it will become very clear. I'll explain the hertz over different layers of idugala I will tell. But it's very good. Thank you for joining, Ayya. And இப்படி வர்ற பொழுது அந்த sessions நல்லா இருக்கும். Right. Now, Subhangi, I'll hand it over to Raju Ayya just to give a small summary or something. He's a man of enormous knowledge. Can you spotlight him, please? Yes. நான் வந்து என்ன முக்கியமா சொல்ல விரும்புறேன்னாக்க, இந்த குண்டலினி சக்தி இங்க போகுது, ஏன் போகுதுங்கிறது அது வந்து சௌந்தர்யில தான் அதுக்கு பதில் இருக்குது. சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும். அந்த அம்பாளுங்கிற ஸ்வரூபம் வந்து இங்க சிவனை போய் சேரணுங்கிறதுனாலதான் அது மேல போகுதுன்னு அது வந்து அதோட கதியை அதனாலதான் ஆரம்பிச்சு. அப்புறம் இதோட முடிவு என்னது? சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதா சஹஸ்ரநாமத்தை கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க. சிவனும் சக்தியும் ஒன்றாகி ஒரு டோட்டல் ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி உண்டாகிறது. அதுதான் சமாதியினுடைய இது. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆச்சு. ரெண்டாவது பாயிண்ட், அந்த ஐயா கேட்ட பாயிண்ட் என்னன்னாக்க இஇஜில அதுல நானே தான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பேட்டர்ன் கூட இருக்குது அதுல, அந்த இஇஜில. அதனால நான் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுல வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் அதை அனலைஸ் பண்ணும்போது
பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, இப்படி அதை வேற வேறையா பிரிக்கிறாங்க. இப்போ அதோட இத்தனை சைக்கிள் வந்து ஒரு 8 to 18 சைக்கிள் பெர் செகண்ட் வந்துனாக்க நார்மலி ஃபங்க்ஷனிங் மோட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ நம்ம இருக்கோம்ல, சாதாரணமாக நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம், அதில் வந்து 8 to 18 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் தான் போகுது. அதை குறைச்சி 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 அந்த சுவாசம் குறைய சுவாசம் முள்ள போக அந்த மனத்தினுடைய வேவ்ஸம் முள்ள குறைஞ்சு போகுது. அப்போ குறை முதல்ல ஆல்ஃபா ஸ்டேட் போகிறோம். அப்பதான் கொஞ்சம் தியானம் கொஞ்சம் வருது. அப்புறம் என்ன பண்றோம், ஆல்ஃபாக்கு போயிட்டு அப்புறம் தீட்டா, அதை விட இன்னும் குறைவு. டெல்டா ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இருக்காது, ரொம்பவே தெரியாது. 0 to 2 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் தான் இருக்கும். அது எங்க இதனால இது இத்தனை பாடியத்தை பொறுத்து இல்லை, அது இந்த பிரெயின்ல உள்ள இந்த 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 ஏரியால வந்து எப்படி எல்லாம் நம்ம தியானத்துக்கு போகும்போது என்ன ஆறுதுங்கிறத காட்டுறது இந்த இஇஜி. இது ரெண்டு தான் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ், சிவசக்தி ஆயுக்தோ, அப்புறம் இந்த பாயிண்ட் இஇஜி பாயிண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஐயா. ஸோ ஐயா, அந்த சிவசக்தி ஐக்கியம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவார்கள், தீர்த்தலிங்க மூர்த்தி என்று தேடி ஓடும் தீதரே, தீர்த்தலிங்கம் உள்ளு நின்ற சீவனை தெளியுமே, தீர்த்தலிங்கம் உம்முள்ளே தெளிந்து காண வள்ளீரேல், தீர்த்தலிங்கம் தானதாய் சிறந்ததே சிவாயமே. இது ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். நிறைவான நிலையிலே the finest stage is the merging. அதனால்தான் அவர்கள் சொல்லுவார்கள், அது அந்த குண்டலினி யோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், who achieved the highest level of குண்டலினி யோகம் என்று சொல்லுகின்ற பொழுது பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பிரபலத்திலே தமிழ் சைவ உலகத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் 2 பேரை, ஒன்று மாணிக்க வாசகர், இரண்டாவது வள்ளலார் அவர்கள். அவர்கள் ஜோதியாக the finest particles, அந்த 51,180 became 3 times. They became equivalent to the frequency of the nature and they got merged into. அழகா இருக்கும். வள்ளலாரும் மாணிக்க வாசகர், இதுதான் அவருடைய ஃபைனஸ்ட். அதை தவிர நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிறாங்க. பட் இதுதான் அதுக்குரிய உதாரணம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சுபாங்கி, யூ லைக் டு சே